சர்வ ஜீவ சமுக்தி பித்ரு கஷேத்திரம். இதை பற்றி இன்று பார்ப்போம். பல ஆண்டு காலமாக ஜீவகாருண்ய தர்ப்பணத்தின் மிக முக்கியமான அவசியத்தை சித்த சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு சொல்லிக்கொண்டே வலியுறுத்தி வந்தது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். மனிதனாய் வாழ்ந்து காட்டிய ராமபிரானும் இதையே செய்தார் என்பதையும் சொல்லி காட்டியுள்ளார். கேரளாவுக்கு பரசுராம கஷேத்திரம் என்ற பெயருக்கு ஏன்னாக்க கேரள தேச நிலப்பரப்பை உண்டாக்கியதே அவதார மூர்த்தியாக ஸ்ரீ பரசுராமர் தான். இக்காலத்தில் லௌகீக ரீதியிலே கேரள மாநில டூரிசம் டிபார்ட்மெண்ட்டும் கேரள மக்களும் அந்த மாநிலத்தை காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று பெருமையாக சொல்லிக் கொள்கின்றார்கள். இப்படி லௌகீகமாக யார் வேண்டுமானால் எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். இத்தகைய மனித வார்த்தைகளுக்கு மதிப்பு ஏதும் இல்லை. ஆனால் அவதார புருஷராகிய பரசுராமரே உருவாக்கிய தேசம் என்ற தெய்வீக பின்னணியை சுட்டி காண்பித்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்ற வார்த்தைகளை சொன்னால் இவ்வார்த்தைகளுக்கு பின் தெய்வீக உண்மை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் ஆலுவா என்னும் ஊர் கேரளாவிலே உள்ள கொச்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கே ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு புராதனமான ஆலுவா மகாதேவர் கோவில் என்னும் சிவன் கோவில் உள்ளது. மழை காலத்தில் கோவில் கோபுரம் மூழ்கும் வரை தண்ணீர் வந்தால் கூட அங்கு வீட்டிற்கும் சிவலிங்கத்திற்கு எந்த ஆபத்தும் ஏற்படுவதில்லை. ஸ்ரீராமபிரான் ஜடாவிற்கு பிண்ட தர்ப்பணம் அளித்த ஸ்தலங்களுள் இக்கோவில் ஆற்றங்கரையும் ஒன்றாகும். இப்படி ராமர் திருப்பாதம் பட்ட புண்ணிய பூமியே ஆலுவா கஷேத்திரம். இந்த புனித பூமியை நம் சர்க்குரு பரம்பரை சித்தர்கள் சர்வ ஜீவ சமுக்தி பித்ருஷேத்திரம் என்று ஆனந்தமாக போற்றுகின்றார்கள். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் நமக்கு நடக்கும்போது கூட புழுப்பூச்சிகளை அழித்து விடுகின்றோம். நகரமாக்கல் என்ற பெயரிலே பல மரங்களையும் செடிகளையும் அடியோடு வெட்டி சாய்த்து விடுகின்றோம். மேலும் பல வழிகளில் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் துன்பத்தையும் தருகின்றோம். இவற்றால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகளிலிருந்து நாம் ஓரளவேனும் காப்பாற்றக்கூடியதே இந்த ஸ்தலத்திலே நாம் செய்யும் ஜீவகாருண்ய தர்ப்பணங்கள் மிக மிக முக்கியமானது. இதர பித்ரு பூஜைகளும் கோவில் ஸ்தல விருட்சங்களில் பல வடிவங்கள் எடுத்து சித்தர்களும் ரிஷிகளும் யோகிகளும் உலகின் நன்மைக்காக தவத்தினை மேற்கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஞான கண்களுக்கு மட்டுமே அவர்கள் தென்படுகின்றார்கள். ஆகவே கோயில்களை புனரமைக்கும் போது ஸ்தல விருட்சத்தின் ஒரு சிறு கிளையினை கூட வெட்டக்கூடாது. இதை செய்தால் ஏற்படும் சாபமானது அந்த சமூகத்தையே சென்று அடைகின்றது. இங்கு செய்யப்படும் தர்ப்பணம் மற்றும் பித்ரு பூஜையானது இதற்கு மிகவும் உதவி செய்யும். ராமர் பாதம் பட்ட புனிதமான பூமி என்பதால் இங்கு பித்ருக்களுக்கு செய்யப்படும் பூஜைகளின் பலன்களும் பல கோடி மடங்காக பெருகும். வருடம் முழுவதும் எந்த நாளிலும் எங்கும் இங்கு வந்து பித்ரு பூஜைகளை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக நீர்மோர் பானகம் எள்ளு சாதம் எல்லோதரை போன்றவற்றை அன்னதானமாக அளிப்பது மிக நல்லது. ஆலுவா மகாதேவர் கோயில் படத்தை காட்டுவோம். ஓம் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடையதே. அருளாளா அருணாச்சலா.